இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து இன்ஜின் வந்து கூலிங் சிஸ்டம் கூலண்டால் வந்து கூல் பண்ணக்கூடிய மாதிரி இதில் ஒரு சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஹலோ வணக்கம் வியூவர்ஸ், நான் உங்களுக்கு இந்த வீடியோட இங்கே வந்திருக்கோம்னு சொன்னால் கேடிஎம் ஷோரூம். அதாவது வந்து பலாலி ரோட்டில் இருக்கிற இலிப்பேடி சந்தை பக்கத்தில் இருக்கிற கேடிஎம் ஷோரூம். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து நிறைய காலமாக இங்கே இருக்குது, நிறைய ஃபேமிலியான இடம். இந்த இடத்துல வந்து புதுசாக வந்து கேடிஎம் பைக் வந்திருக்கு. ஸோ இந்த பைக்கில் என்னென்ன ஸ்பெக் இருக்குது, இந்த பைக் என்னென்ன கலர்ஸில் இருக்குது, இது எத்தனை சிசி இன்ஜின் என்ற விஷயங்களையும், இந்த பைக்கின் ப்ரைஸ், இது லீசிங்கில் எப்படி எடுக்கலாம்ன்ற விஷயங்களையும் இந்த வீடியோவோட பார்க்கலாம். வாங்க அண்ணா. வணக்கம். ஹலோ. உங்களுடைய பேர்? என்னுடைய பேர் வசந்தன். சரி, இந்த ஷோரூம் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கண்ணா. எங்களுடைய ஷோரூம் வந்து டேவிட் வீல்ஸ் மோட்டார் கம்பெனி, ஜப்னா இலிப்பேடி சந்தையில் தான் நாங்கள் இருக்கிறோம். இது வந்து கேடிஎம் ஷோரூம், ஃப்ளாக்ஷிப் ஒரு கேடிஎம் ஷோரூம் வந்து இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் முன்னே கேடிஎம் 2018ஆம் ஆண்டு ஓப்பன் பண்ணியிருந்தோம். அதை தவிர இப்போ ரீசெண்ட்லி நாங்கள் இப்போ திரும்பவும் இந்த ஃப்ளாக்ஷிப் ஷோரூமை மாடிஃபை பண்ணி கேடிஎம்க்கு ஸ்பெஷல் ஷோரூம் வந்து ஜப்னாவில் நாங்கள் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். இப்பொழுது எங்கள்கிட்ட இருக்குது டியூக் 160, கேடிஎம் டியூக் 160 மோட்டர் பைக் வந்திருக்கின்றது. எல்லாமே 160 மோட்டர். எத்தனை கலரில் இருக்குன்னா? இதில் எங்கள்கிட்ட 3 கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஆரஞ்சு கலர் இருக்கிறது, அடுத்தது அட்லாண்டிக் ப்ளூ கலர் இருக்குது, அடுத்தது சில்வர் கலர். ப்ளூன்றது இந்த மாதிரி கலர். இது வந்து சில்வர் ஓகே. அட்லாண்டிக் ப்ளூ கலர் வந்து இருக்குது. இப்போதைக்கு அந்த ஸ்டாக் இல்லை. அது அட்லாண்டிக் ப்ளூ ஒயிட்டோட சேர்ந்து ஒரு ப்ளூ கலர். ஓகே, இந்த ஹெட்லைட்டை பற்றி சொல்லணும். என்ன மாதிரி இது? இதில் ஸ்பெசிஃபிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது டியூக் 160cc டுவல் சேனல் ABS மாடல், EFI மாடல். அதே நேரத்தில் ஹெட்லைட்டை பார்த்து என்ன விஷயம் அப்படி கொஞ்சம் டீப்பாக இது வந்து ஆன்டி பிரேக்கிங் சிஸ்டம் என்று நாங்கள் சொல்லுவோம். இப்போ பிரேக் பிடிக்க போகல உங்களுக்கு தெரியும், இது வந்து ஆன்டி பிரேக்கிங் சிஸ்டம். அதாவது டுவல் சேனல் ABS, 2 பக்கமும் ABS-ஓட தொழிற்படக்கூடிய ஒரு சிஸ்டத்தோட தான் இந்த டியூக்கை வந்து கொடுத்துருக்குறாங்க கேடிஎம் பைக். ஒரு ஸ்டைலிஷான ஒரு பைக்கு, எல்லாருக்கும் விரும்பக்கூடியதான ஒரு பைக். LCD டிஸ்பிளேயோட, இல்லை டிஸ்பிளே பாருங்கள், இல்லை ஃபுல் எங்களுக்கு தேவையான சகல விஷயங்களும் இதில் நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். நியூட்ரல் மீட்டர்லேருந்து எத்தனை கியர் சேஞ்சஸ் நாங்கள் செய்கிறோம், ஓடோ மீட்டர், அது ஸ்பீடோ மீட்டர் என்ன மாதிரி, ட்ரிப் மீட்டர் என்ன மாதிரி, எல்லா சகலதும் இந்த டிஸ்பிளேயில் வந்து கியர் மாறுதல் இருக்குமா, கியர் மாற்ற சேஞ்சஸும் இதில் காட்டும். அடுத்து ஸ்பீடோ மீட்டர் எல்லாமே, ஸ்பீட் மீட்டர் எல்லாமே டிஜிட்டலில் கொடுத்துருக்குறாங்க. அதே நேரத்தில் இதில் பைக் வந்து ஸ்பிளிட் சீட்டோட, டபுள் சீட்டோட வந்திருக்கிறது. இது வந்து ஆரஞ்சு கலர், இந்த கேடிஎம் டியூக் ஆரஞ்சு கலர். மற்றபடி சொல்லப்போனால் இதில் வாகனத்தில் எல்லாமே இந்த மொனோ ஷாக் அவுட் ஷாப்போட பார்த்திங்கன்னா சென்டர் மொனோ ஷாக் அவுட் ஷாப்பரோட இருக்குது. அடுத்தது அண்டர்பெலி சைலன்சர் பார்த்திங்கன்னா அண்டர்பெலி சைலன்சரோட இருக்குது. கேடிஎம் என்று சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும், இது மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு வாகனம். 19 PS பவரோட வந்திருக்கின்றது 160. எல்லாருக்கும் இளைஞர்களுக்கு பயங்கரமான பிடிச்ச ஒரு வாகனம் கேடிஎம் மாடல். அதனால கலர்ஸும் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக பயங்கரமாக இருக்கும். இது எல்லாம் வந்துமே எல்லாம் வந்து இதில் 3 கலர்ஸுமே நினைக்க நல்லா இருக்கும். இதை பார்த்தீங்கன்னு சொன்னாலே பயங்கர லுக். வரைக்கும் இந்த கலர் வந்து ஒரு நல்ல ஒரு லுக்கான ஒரு கலர். இந்த சில்வர் கலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அட்ராக்டிவான யங்கர்ஸுக்கு வந்து மிகவும் விரும்பக்கூடிய ஒரு கலராக வந்து இதை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கிறாங்க பஜாஜ்னால. இது வந்து கேடிஎம் பிராண்டனாலே எல்லாருக்கும் விருப்பமான ஒரு பிராண்ட். இந்த பிராண்ட் வந்து எந்த நாட்டோட கம்பெனி? இப்போ பஜாஜ் வந்து பிறகு வாங்கினது. ஸோ அதுக்கு முதல்ல எந்த நாட்டு? இது வந்து ஆரம்பத்தில் வந்து ஆஸ்திரியன் கண்ட்ரியோட வந்து தான் இந்த பிராண்டு வந்து ஆஸ்திரியன் கண்ட்ரியோட பிராண்ட். அதுக்கு பிறகு இப்போ எங்களுக்கு பஜாஜ்னால நேரடியாக பஜாஜால் மேனுஃபேக்சரிங் பண்ணி தான் எங்களுக்கு இப்போ ஸ்ரீலங்கா பண்ணிட்டுருக்காங்க. அப்போ நாங்கள் தான் இங்கே ஸ்ரீலங்காவில் ஆத்தரைஸ்டு டீலர். அது பஜாஜை பொறுத்தவரை நாங்கள் தான் இங்கே இருக்கிறோம். அப்போ எங்கள்கிட்ட வாங்குகிற வாகனங்களுக்கு தான் நாங்கள் வந்து வாரண்டி, ஃப்ரீ சர்வீஸ் எல்லாம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த வாகனத்தை பொறுத்தவரையில் எங்களுக்கு வந்து இதில் வந்து 2 ஃப்ரீ சர்வீஸ் நாங்கள் கொடுக்குறோம். அதே நேரத்தில் வாரண்டியை பொறுத்தவரையில் 2 இயர்ஸ் வாரண்டி, 30,000 கிலோமீட்டர்ஸ். முதலில் எது வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தேவையான வாரண்டியை வந்து நாங்கள் கொடுக்குறோம் கஸ்டமர். இதில் விலை என்ன மாதிரி இருக்குது? கலர்ஸுக்கு விலை மாறுதா? அந்த மாதிரி
மாதிரி விஷயங்கள் சொல்லுங்கள். அப்படி எதுவும் இல்லை. கலர்ஸ் வைஸ் எல்லாமே சேம் ப்ரைஸ். எங்கே போனாலும் எங்களுடைய டீலர் லொக்கேஷனாக இருக்கலாம், எங்களுடைய ஷோரூமாக இருக்கலாம், எல்லாமே சேம் ப்ரைஸில் தான் நாங்கள் வந்து இதை கொடுக்குறது. எந்த ஒரு மாற்றமும் இருக்காது விலையில். அதே நேரத்தில் டீலர்ஸ்ன்னு சொன்னால் சில வேலை ஆஃபர்ஸுகள் இருக்குது, கம்பெனி ஆஃபர்ஸுகள் இருக்குது. அந்த பொறுத்தவரை இதை ஸ்டாண்டர்ட் செல்லிங் ப்ரைஸ் இப்போ இன்ட்ரடியூசிங் ப்ரைஸ் வந்து இது வந்து 14,69,950 14,69,950 ரூபா. இந்த விலைக்கு தான் நாங்கள் இப்போ இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகே. அப்போ மோஸ்ட்லி எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண நேரத்தில் நிறைய வாகனங்கள் வந்து கஸ்டமர் இருந்தவங்க, நிறைய வாகனங்கள் நாங்கள் டெலிவர் பண்ணியிருக்கிறோம் கஸ்டமருக்கு. இப்போ திரும்பவும் எங்களுக்கு வாகனம் இப்போ ஸ்டாக் வந்திருக்கிறது. இந்த வகை இத்தனைக்கு எங்கள்கிட்ட இந்த வாகனம் இருந்தாலும் இது புக்கிங்கில் தான் இருக்குது. ஓகே. புக்கிங்கில் நாங்கள் புக்கிங் எடுத்து தான் நாங்கள் வாகனத்தை கஸ்டமருக்கு ரிலீஸ் பண்ணுறோம். எல்லா வாகனமும் புக்கிங்லாம் இருக்குது. இதில் 2-3 வாகனங்கள் வந்து புக்கிங் போட்ட கஸ்டமர் இருக்கிறாங்க. ஓகே. மற்றது எங்களுக்கு ரிலீஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது. நான் ஒரு பைக் வாங்கணும்னு சொல்லி சொன்னால் இங்கே நான் வர்றதுக்கு என்னென்ன விஷயங்களை கொண்டு வரணும், என்னென்ன செய்ய வேணும், இந்த இன்சூரன்ஸ் விஷயங்களை பற்றி சொல்லுங்கள். நிச்சயமாக எங்களுக்கு வந்து ஒரு கஸ்டமர் வாகனம் ஒன்று எடுக்கிறதுனா ஃபுல் கேஷுக்கு எடுக்கிறேன்னு சொன்னால் அவர்கிட்ட முதலாவது இருக்க வேண்டியது ஃபுல் அமௌண்ட், இந்த வாகனத்துக்கான ஃபுல் அமௌண்ட். அடுத்தது ஆர்எம்பிக்கான பேமெண்ட் கட்டணும். ஆர்எம்பி பேமெண்ட் வந்து 6,160 ரூபா போகுது. அந்த பேமெண்ட் இருக்கணும். அதே நேரத்தில் அவர் வந்து 2 பாஸ்போர்ட் சைஸ் 2 ஃபோட்டோவும், ஆர்எம்பிக்கு தேவையான 2 ஃபோட்டோவும், அவருடைய ஐசி ஃபோட்டோ காப்பி இருந்தாலே நாங்கள் அவர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்கலாம். 18 வயசு பூர்த்தியானவர்களாக இருக்கணும். அது தான் செய்யலாங்க. அதான் முக்கியமான விஷயம். 18 வயசுக்கு பூர்த்தி மேலே வந்து இருக்கும் கண்டிப்பாக. கட்டாயம். ஓகே. அப்போ இந்த ரெக்வயர்மெண்ட் அவங்க கம்ப்ளீட் பண்ணாங்கன்னு சொன்னால் இதை ஃபுல் கேஷுக்கு நாங்கள் வாகனத்தை ரிலீஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். இதே லீஸ்ன்னு சொன்னால் லீஸிங்கில் பொறுத்தவரையில் 50% டவுன் பேமெண்ட் வந்து கஸ்டமர் கட்டணும். 50% டவுன் பேமெண்ட் கட்டணும் வாகனத்தில் பெருமதியில். அப்போ அவங்களுக்கு 1 இயரோ 2 இயரோ 3 இயர்ஸுக்கு தேவையான அமௌண்ட்டை நாங்கள் பார்த்து ஃபைனான்ஸ் கம்பெனிஸோட சேர்ந்து நாங்கள் அவங்களுக்கு கண்டக்ட் பண்ணி விடுவோம். இங்கேயும் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் இருக்கிறாங்க. அவங்க வந்தாங்கன்னா தேவையான ஃபெசிலிட்டிஸ் எங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி வந்து இப்போ இதில் இந்த 3 வகையான வாகனங்களாக 3 கலர்ஸ் இருக்குது. ஆனால் இந்த ஒரு வகையான வாகனம் மட்டும் தான் இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது நாங்கள் வேறு எங்கே பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஆன்லைனில் பார்த்துட்டு அந்த மாடலில் கொண்டு வந்தால் நீங்கள் எடுத்துடக்கூடிய மாதிரி இருக்குவீங்களா? நிச்சயமாக. இப்போ கஸ்டமர்ஸை பொறுத்தவரையில் எங்களுக்கு வந்து இப்போ நிறைய கேடிஎம்ல நிறைய மாடல் கேட்பாங்க. ஆனால் எங்களுக்கு இப்பொழுது இலங்கையில் வந்து ஸ்ரீலங்காவில் இப்போ இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம். எங்களுடைய டியூக் 160யும், அடுத்தது கேடிஎம்ல டியூக் 250 இருக்குது. அடுத்தது அட்வென்ச்சர் 390 மாடலும் இருக்குது. அது வந்து அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸுக்காண்டி ஓடக்கூடியதாக இருக்கும். இதில் நீங்கள் பிக்சர்ஸை பார்க்கலாம், படத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இதுதான் அட்வென்ச்சர். இந்த அட்வென்ச்சர் படத்தை பார்க்கலாம், 390 அட்வென்ச்சர்ன்னு சொல்லி. அது மாதிரி வந்து கேடிஎம் 250யும் இருக்குது. ஓகே. எல்லாருக்கும் தெரியும் 250க்கு இப்போ கணக்காக எங்களுக்கு தேவையான அளவு புக்கிங்ஸும் வந்து கொண்டு இருக்குது. நிறைய நாங்கள் புக்கிங்ஸ் போட்டு கொண்டு தான் இருக்கிறோம். ஃப்ரீ புக்கிங்ஸ் தான் நாங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். அதே நேரத்தில் நாங்கள் அந்த புக்கிங்ஸ் ஆர்டரை பார்த்து தான் கஸ்டமருக்கு ப்ராடக்ட் வரப்போக்கில் நாங்கள் அதுக்கு முன்னமே அவங்களுக்கு ஓவர் த ஃபோன் கால் பண்ணி அவங்களுக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்டை செய்கிறதுக்கான முன்கூட்டியே நாங்கள் கோல் கொடுக்கக்கூடியது. இப்போ இந்த 3 பைக்கின விலையில் பற்றி பார்ப்போம். இந்த பைக் என்ன விலைக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது? நிச்சயமாக 250 பொறுத்தவரையில் அதனுடைய விலை போது 17,39,950 ரூபா. இது 390 பொறுத்த 27,24,950 ரூபா. ஓகே. 160 பொறுத்தவரையில் இது எல்லாருக்கும் தெரியும் 14,69,950 ரூபா இதோட விலை. சரி சரிண்ணா, நன்றி. இதுதான் மேலதிகமாக ஏதாவது விஷயங்கள் இந்த கேடிஎம் பைக்கை பற்றி நீங்கள் சொல்ல போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால், அல்லது மற்ற வாகனங்கள் வாங்குறதுக்கு கேடிஎம்க்கு என்ன வித்தியாசங்கள் இருக்குன்னு உங்களோட பார்வையில் இது என்ன மாதிரி இருக்குது? கம்பெனியை தாண்டி உங்களோட பார்வையில் என்ன மாதிரி இருக்குன்றது சொல்லுங்கள். நிஜமாக இப்போ கஸ்டமர்ஸை பொறுத்தவரையில் கஸ்டமரை நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் ப்ராடக்ட் எங்கே மேனுஃபேக்சரிங் ஆகுதுன்னு பாருங்கள். அதே நேரத்தில் இங்கே ஸ்ரீலங்காவில் பொறுத்தவரையில் யார் இங்கே ஸ்ரீலங்காவில் மார்க்கெட் பண்ணுறோம், இப்போ மார்க்கெட் பண்ணுற பொறுத்தவரையில் டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி நாங்கள் தான் இங்கே ஸ்ரீலங்காவில் ஆத்தரைஸ் டீலராக இருக்கிறோம். ஜெஃப்னாவில் நாங்கள் ஃப்ளாக்ஷிப் ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்குது. ஸ்ரீலங்கா ஃபுல்லாக ஆல் ஐலாண்ட் எங்களை டீலர் நெட்வொர்க்லையும் இந்த கேடிஎம் வாகனத்தை வந்து எடுக்கக்கூடியதாக இருக்கும். ஜெஃப்னா கிளிநொச்சிலையும் எங்களை நொதன்லையும் எங்களை டீலர் லொக்கேஷன்லையும் கேடிஎம் வாகனத்தை எடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் ப்ராடக்டினுடைய வாரண்ட்டி பாருங்கள், வாரண்ட்டி எவ்வளவுக்கு வாரண்ட்டி கொடுக்குறோம், ஃப்ரீ சர்வீஸ் என்ன மாதிரி. அதே நேரத்தில் டீலர் நெட்வொர்க்கை முக்கியமாக கன்சிடர் பண்ணணும். எங்களுடைய டீலர் நெட்வொர்க் எங்களை பொறுத்தவரையில் டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனியால் நாங்கள் வந்து எங்களுக்கு சர்வீஸ் டீலர், ஸ்பேர் டீலரை வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறோம். அப்போ தேவையான ஸ்பேர்ஸ் எடுக்கக்கூடியதாகவும் டீலர் நெட்வொர்க் சர்வீஸை எடுக்கக்கூடிய டீலர் நெட்வொர்க் கொண்டு நாங்கள் டெவலப் பண்ணி வச்சுருக்கிறோம். அப்போ 24 hour அந்த
அந்த ஒரு டீலர் நெட்வொர்க்கில் நாங்கள் வந்து தேவையான 24 hours சர்வீஸை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். என்னென்ன கஸ்டமர் கால் பண்ணால் அவங்களுக்கு அதை ரிலையபிள் டைம்ஸ் ஒன்று இருக்குது. அப்போ கஸ்டமருக்கு சர்வீஸை கொடுக்கக்கூடிய விதத்தில் நாங்கள் வந்து டெவலப் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் இதில் பெட்ரோல் என்ன மாதிரி இருக்கும்? ஸோ இது என்ன அட்வான்ஸாக நீங்கள் என்ன விஷயத்தை இந்த பைக்கில் பார்க்குறீங்க? நிச்சயமாக இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி, ப்ரீமியம் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி மாடல்ஸ். அதனால் கூடுதலாக எடுக்கிறவங்க இதில் வந்து கூடுதலாக பார்க்குறது இல்லை பெட்ரோல் மைலேஜ் எவ்வளோ தரக்கூடியதுன்றதில் அவங்க கன்சிடர் நார்மலாக வந்து நாங்கள் இதை வந்து 160D இதை பொறுத்த வரையில் இது வந்து பெட்ரோல் ஒரு 30-35 வரைக்கும் வேலை செய்யக்கூடியதாக இருக்கும். ஆனால் இது இந்த ஸ்போர்ட்ஸ் தான் இதில் மெயின்லி ஸோ பிக்கப் அதுகள்லாம் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு கலர்ஃபுல்லான பைக்காக தான் இந்த பைக் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஓகே, இப்போ யங்கர்ஸ் எல்லாம் கூட பார்ப்பாங்க. இதில் நேமே நீங்கள் பார்த்தீங்கன்னா KTM ரெடி டு ரேஸ் தான் இருக்குது. எடுத்தனியாக ரெடி டு ரேஸ். ஹெல்மெட்டுகள் ஜாக்கெட் அந்த மாதிரி விஷயங்களை எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்களா? முக்கியமாக எங்களோட ஜெஃப்னா ஷோரூமை பொறுத்தவரையில் நாங்கள் எங்களோட வாகனத்தை நாங்கள் இங்கே சேல்ஸ் பண்ணுறது இதனுடைய செல்லிங் ப்ரைஸு அந்த இதுக்கு தான். இதுக்கான ஆஃபர்ஸ் வந்து இது வரைக்கும் எங்களுக்கு கொடுக்குறதுக்கான சந்தர்ப்பம் இல்லை. ஆஃபர்ஸ் தேவையான கஸ்டமர்ஸ் சில ஏரியா வைஸ் எங்களுக்கு டீலர்ஸ் நெட்வொர்க் இருக்குது. டீலர் நெட்வொர்க்லேயும் வாகனத்தை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவங்க குறிப்பிட்ட ஆஃபர்ஸ் வந்து கஸ்டமருக்கு கொடுக்குறாங்க. மற்றபடியில் தேவையான அப்படி ஆஃபர்ஸ்னால் கேஸ் பை கேஸ் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணக்கூடியதாக. நம்பரையும் சொல்லி நாங்கள் இந்த வீடியோ முடியும். உங்கள் ஃபோன் நம்பர் இதை கண்டெக்ட் பண்ணுற நம்பரை சொன்னீங்கண்டா எங்களோட நம்பரை நான் தரேன். கீழே போகிறோம், பிரச்சனை. ஓகே நன்றி. இது போல விஷயங்கள் சொன்னதுக்கு. கண்டிப்பாக இந்த பைக் விருப்பமானாக்கள் வந்து இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வேண்டியணும். உண்மையாகவே நீங்கள் சொன்ன நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் நம்பரில் கால் பண்ணிக்க நீங்கள் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து கொடுக்கணும்ன்றது என்கிட்ட சார்பாக நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னால் அவங்க வந்து கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ எல்லாராலையும் இந்த பைக் எடுக்க முடியாட்டியும் அந்த ஆசைப்படுறவங்க கூட இந்த பைக்கை வாங்கணும்னு சொல்லி ஒரு ஐடியாவுக்காண்டி கால் பண்ணிக்கணும். ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். ஸோ அவங்க ஒரு டைமில் வாங்குவாங்க கண்டிப்பாக. என்ன நன்றி ரொம்ப நன்றியா. பாய். ஓகே, இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த பைக்கின ப்ரைஸ், இது என்னென்ன கலர்ஸில் இருக்குது, ஸோ என்னென்ன லிக்விட் கூலிங் சிஸ்டம் எல்லாம் வந்து இதை பண்ண விஷயங்களை வந்து ஏற்கனவே சொல்லிடணும். சரி, இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இந்த பைக்கை வாங்க போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இந்த KTM ஷோரூமுக்கு வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை கேட்டு லீசிங்னா ஸோ லீசிங் என்ன விஷயம் இருக்குன்றதை பார்த்து நீங்கள் இந்த பைக்கை வந்து வாங்கலாம். ஸோ பைக்கை கொஞ்சம் சேஃபாகவும் ஜாலியாகவும் ஓட்டுங்க. ஏன்னு சொன்னால் உங்களை நம்பி ஒரு ஃபேமிலி இருக்குது. ஸோ என்னுடைய வியூவர்ஸுக்கு நான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி வீடியோஸில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் தேவையானு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஏதாவது விஷயம் கேட்கணும்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அந்த விஷயத்தை கேட்டு கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுவோம். பாய்.